ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா அல்வா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, பர்த்டே சர்ப்ரைஸா மௌலி ரூம்ல நம்ம ஒரு புது விஷயம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நடக்க போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மௌலி கூப்பிடணும். அதுக்கு முன்னாடி மௌலி வந்துட்டான். ஓகேவா? மௌலி வந்து கூட்டிட்டு போய் அவன் ரூம்ல ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது என்னன்னு காட்டணும். டிவிக்கா நீ எதிர்பார்க்காத இருக்கு. PS5 டிவி எல்லாம் முக்கியம் கிடையாது. அதை விட முக்கியம் ஒண்ணு இருக்குது. வீட்டுல வந்து ஒரு விஷயத்தினால அவதிப்பட்டு இருந்தேன், இடம் பற்றாக்குறையினால. ஆனா இதுல இங்க வந்து உனக்கு பெருசா லாவிஷா எப்படி சொல்றது, ராஜா பகுத் மாதிரி இருக்கலாம். அதுதான் விஷயம். இரு இரு இரு, நீ அவன் முன்னாடி போ. நான் தான் முன்னாடி போவேன். நான் திறக்கும் போது அவன் பாத்துருவானே, அதனால அவனே திறக்கட்டுமா வேணாமா? அப்ப நீ கண்ண முடியும் கண்ணு மூடு கண்ண முடிட்டாங்க. உள்ள போயிடு, நாங்க திறந்து உள்ள வரோம். 3 2 1 ஓபன். பெட் மேட்சிங்கா இருக்குலாம். ஆமா, ஏடி கலர் மேட்ச் பண்ணி குடிச்சிருக்கேன். ஜாலியா இருக்கு फ्रेंड्स. அங்க வந்து இவன் என்னன்னா, அவன் தனியா கீழே படுப்பானா, கட்டில் கிடையாது அவனுக்கு. மிஸ் போவாரு. என்ன அது சொல்லு. மிஸ் போவாரு. கை கீழே பார்த்துருப்பான். மிஸ் எல்லாம் போவோம், காலை தட்டி விட்டுட்டு போவோம். இதெல்லாம் நடக்கும். இப்பதான் அவனுக்கு நிம்மதியான தூக்கமே வரும். இவன் பெரிய பெட்டு, கால் குடையது கால் இல்ல, கை குடையது கால் இல்ல. அப்படியே ஜாலியா நீட்டி நெரிச்சுட்டு 1க்கு 2 தலான்னு வச்சுட்டு ஜாலியா படுக்கலாம் அவன். அவதிப்பட்டது ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் நிம்மதியான தூக்கம். அந்த நிம்மதியான தூக்கத்துக்கு என்ன வேண்டியது? கீழே நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். கீழே படுத்தா கிடைக்காதான்னு சொல்லாதீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ஏதுங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ளோ மேட்ரஸ்ல இருந்து பெட் அண்ட் பில்லோ கவர் வாங்கியிருந்தாரு. இந்த மேட்ரஸ் 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜியும் வராம அவாய்ட் பண்ணும். மோஷன் ஐசோலேஷன் டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம பக்கத்துல இருக்கவங்க எப்படி திரும்பி படுத்தாலும் நம்ம ஸ்லீப் எப்பயுமே டிஸ்டர்ப் ஆகாது. இதுல 3D ஏர் ஃப்ளோ டெக்னாலஜி இருக்கிறதுனால இந்த மேட்ரஸ் வந்து 5% கூலரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்லீப்பும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மேட்ரஸோட அவுட்டர் கவர் பாத்தீங்கன்னா சார்கோல் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து டாக்ஸிக் ஃப்ரீ. இந்த மேட்ரஸ் வந்து 100 நைட்ஸ் வந்து ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. அதுவும் வீட்லயே நீங்க ட்ரை பண்ணலாம். 10 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம லாங் லாஸ்டிங் கம்ஃபர்ட். இந்த மேட்ரஸ் நோ காஸ்ட் EMI-ல இருக்கு. ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம பே பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிக்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. The next day. வராங்கன்னு பூச்சாடி கட்டிக்கிறாங்க. யாரும் வர மாதிரி இல்லை. நாள் வந்து எல்லாம் ரெடி பண்ணாதான் இந்த பக்கமே நான் வருவேன். அது வரைக்கும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு கை கட்டின மாதிரி வாய் கட்டின மாதிரி எதையுமே இது பண்ண முடியல. அதனால எல்லாம் ஃபுல் ஃபினிஷ் பண்ணாதான் ஏதாவது வாங்கி போட முடியும். உட்காரதுக்கு இடமே இல்லை. அதுவே ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகுது எனக்கு. உட்கார முடியலன்னு மன உளைச்சல் ஆயிட்டியா? இங்க பார், எவ்வளோ பெரிய ஹாலு. இதுல உட்கார வேண்டியது தானே நீனு? வச்சிருக்கிற கீழே உட்கார்ந்து டக்குனு ஏஞ்சிக்க முடியல. உனக்கு என்ன 65 வயசு ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு பிங்க் கலர்ல ஒரு இது வாங்கிட்டு வந்த பருப்பு. அந்த பருப்பு சமைச்சுதான் பாப்போமே எப்படிதான் இருக்கு. சென்டர்ல இருக்கிறது லூசே. மேல திருப்புப்பா. நீ என்னப்பா மேல திருப்பாம என்னையோ பண்ணிட்டு இருக்கிற? மேலையா கீழையான்னு எனக்கு கரெக்டா தெரியணும்ல. அதுல விட்டுருச்சு உன்னோட கலர் பருப்பு. எப்பயுமே புதுசா வர்றது எதுக்கு நீ ட்ரை பண்ற? இல்ல அது இது இதாயிடுச்சு போல. எதாயிடுச்சு? கேஸ் விசிலின்னு பாப்போம். கேஸ் அப்படியே துள்ளி குதிச்சு ஓடலையேப்பா நீனு. பயமா இருக்கு. எது போனாலும் வாங்கிக்கலாம். கை கால் வாங்க முடியுமா? இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லார் வீட்லயும் தான் இருக்குது. மத்தவங்க எல்லாம் சமைக்கிறவங்க எல்லாம் சமைக்கலையா? அதுல இங்க ஏதோ சவுண்ட் கேட்டா கூட அப்படியே நடுங்குது எனக்கு. இங்க புது வீட்டுல என்னடா ஆகுது ஏதுடா ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லையாப்பா, நீ பிறந்து வளர்ந்தப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல வளர்ந்த.
இல்ல புதுசா இருக்குல்ல இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சு நீ புது வீட்டுல புதுசா வாங்குறேன்ட்டு 4 பர்னரு இது ஆனா எல்லாரும் தான் அதெல்லாம் வச்சிருக்காங்களா அப்புறம் என்ன வச்சிருக்காங்க. இதெல்லாம் மொத்தம் அதிசயம் இல்ல, யாரும் வாங்காத. அதான் இர்ஃபான் நியூஸ்ல சொல்லியிருந்தாரு, அவர் ஃபுல்லா கேஸ் ஃபுல்லா ஏதோ சொல்லியிருந்தாரு. அது கேட்டதுல நீ நெச்சா பயமா இருந்துச்சு. ஆமாப்பா, பிராண்டட்னு போனாலும் பிராண்டோட ஏதோ ஒரு பழி எடுக்குது இல்ல. சாதா ஸ்டவ் வாங்கணுமா அழகா பிரீத்தி பிரிஸ்டீஜ் பட்டர்ஃப்ளைன்னு இருக்குது. பட்டர்ஃப்ளை எல்லாம் எவ்வளவு பெரிய கம்பெனி அதெல்லாம். பேருக்கும் பெருமை பீத்திரக்கும் வாங்கி வச்சுட்டு அது எப்ப வெடிக்கும் எப்ப என்ன ஆகுனே தெரியாம. ஆமா கரெக்ட். இர்ஃபான் வியூல சொன்னா போல இந்த மாதிரி ஃபுல்லா அப்படியே நெருப்பு பயங்கரமா வந்தது அப்படி இப்படின்ட்டு. அது மாதிரி பயமா தான் இருக்குது இல்ல. கரெக்ட். ஐயா என்னப்பா சமைச்சு கூட நீ சாப்பிட முடியாதாப்பா? நீ மாத்துப்பா, நம்ம பிரிஸ்டீஜே வாங்கி வைப்பா, திருப்பி கொடுப்பா அந்த ஃபேபர்லாம். சீட்டை இழுப்பா, நம்ம வெளியில போயிடலாம்ப்பா, வாப்பா. தூக்கிட்டு எல்லாத்தையும் வெளியில போயிடலாம் வா. கிச்சனையும் வெளியில தூக்கி போய் வச்சிடலாம் வா. பிரஸ்டீஜ் பீத்தி எல்லாம் கீழே வையே, ஷீட்டை இழு, சர்வீஸ் கிச்சன்ல போய் நம்ம குக் பண்ணி எடுத்து வரலாம் வா. அது ஒண்ணுதான். இப்போ இவ்வளவு காசு செலவு பண்ணி இங்க ரெடி பண்ணிட்டு வெளில ஷீட் இழுத்து வெளில போயிட்டு சாதா மெஸ் மாதிரி வச்சு சமைச்சுன்னு இருப்பியா? அதுதான் தரமா யூஸ் பண்ணலாம். தரன்னு நீ போட்டு தேய்ச்சாலும் எதுவுமே ஆகாது. இதுல கேஸ் சிலிண்டர் வெளில தான் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும், அதுல ஃபால் சீலிங், அதுல குட்டி ஃபேனு, இதை இழுக்கிறதுக்கு ஒரு டேன், அதை இழுக்கிறதுக்கு ஒரு டேன்ட்டு அத்தனையும் வச்சுட்டு வெளியில போய் வேலை செய்யறது காசாச்சுன்னு எனக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. பா ஒரு சீட்டிலுப்பா, ஒரு தின்ன ஒண்ணு கட்டுப்பா, ஒரு பட்டர்ஃப்ளை வாங்கி வைப்பா. பெருமை பீத்துலனாலும் இது செய்ய வேண்டியதா இருக்கு. அதுக்காக இப்ப வாங்கி இப்ப அலறி பயந்து ஓடுற நீனு. வாங்கி போட்டதுக்கு அப்புறம் எந்த கமெண்ட்டும் வரல. இப்போ ஓடுனியா நீனு? காமெடியா இருந்தாப்பா, அது 2 வாட்டி போடுப்பா, ரீப்ளேன்ட்டு. சரியா? நான் இங்கதான் நின்னுறேன். நின்னுனே இருந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் நினைச்சா பாவமா தான் இருக்கு. சரியா? நீ எதைதான் பாப்ப? கடன் கட்டிலே இல்ல என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வச்சு பாத்து நிற்பியா? அந்த பயமோ எதற்கும் அஞ்சாதவன். ஆனா அதுக்கு அதெல்லாம் தேவையில்ல, என்ன வேணா பண்ணிக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் ஆண்டவர்னால போக கூடாது, ஆண்டவர் மாதம் தோணா இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். என்னப்பா பண்ணுகிற? அழகா இந்த மாதிரி அதையும் தூக்கி போடு. இது கொஞ்சம் வேகட்டும், வெந்துச்சுல. இல்லப்பா நீ அது உள்ளே போடு, அப்பதான் மசால் பிடிக்கும். சேப்பங்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சது, மௌலிக்கும் பிடிக்கும். மௌலியும் சாப்பிடுவோம். அங்க ஃபுல் வெஜிடேரியன். நீ ஃபுல் வெஜிடேரியன் சாப்பிட்ற மாதிரி. நேற்று மட்டன் பிரியாணி சாப்பிட்ட. அடுத்த வருஷம் ஈஸ்டர் வரைக்கும் சொல்லி காட்டுறேன். நீ டெய்லி அதை தான் பண்ணுகிற. சொல்லி காட்டுறன்றதுனால மாத்தியா பண்ற நீனும் ஒன்றும் கிடையாது. என்னது அது? கீரை குழம்பா? ஓகே. கீரை சிறுகீரைன்னு நினைக்கிறேன். சிறுகீரை, இது கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல், சாப்பாடு, தயிர், அவ்வளோதான். இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். மாதா மாட்டியாச்சு. மாதா ஸ்ட்ரைட்டா இருக்காங்களா? மாட்டுறதுக்கு, இது பண்றதுக்கு, அது பண்றதுக்கு. ஓகே, அப்படிதான். கரெக்டா இருக்காங்க. இந்த சைடுல ஒயர்லாம் தெரியுது, பரவாயில்லையா? அதுதான் தெரியாம தான் உள்ள தள்ளணும். அங்க தொங்க வேணான்ட்டு அங்கேருந்து இப்படியே எடுத்துட்டான். அதை உள்ள தள்ளி விட்டா போகுது. இல்லப்பா அது பேக்ல உள்ள எல்லாம் தள்ள முடியாது, அங்க இருந்தா வருது. என்ன பேமா, என்ன சாப்பிட்டுங்கிற? அந்த பருப்பு வித்தியாசமா தெரியலப்பா, அந்த பிங்க் பருப்பு ஒரே மாதிரி தான் இருக்குதா? அதனால என்ன ஸ்ட்ரென்த்? மொத்தத்துல கீரை தானே ஸ்ட்ரென்த் தான், அவ்வளவுதான். ஒரு வித்தியாசமும் இருக்காது. அது கண்டிப்பா இருக்கும். சேப்பங்கிழங்கு சாப்பிட மாட்டேன், என் சேப்பங்கிழங்கு எடுத்து காலி பண்ணுகிறேன் நீனு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கீரை சாம்பார், சேப்பங்கிழங்கு வறுவல், கேரட் பீன்ஸ் பொரியல், ஃபுல் விட்டமின் பி, சி, டி எல்லாமே இருக்குது. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
ஆண்டவர் படம் மாட்டியாச்சு என்ட்ரன்ஸ்ல. அப்படியே திரும்பினோம்னா இங்கே மாதா படம் மாட்டியாச்சு. மாதா படத்தில் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் படத்துக்கு லைட்டு வந்து நம்ம கனெக்ஷனை வந்து கொடுத்து வச்சுருந்தோம், அதை வந்து இது பண்ணிட்டாங்க. இந்த நம்ம சீலிங்லாம் போட்டோம்ல, ஃபால் சீலிங்கில் இருக்கவங்களும் இது பண்ணிட்டாங்க, இன்டீரியர் பண்ணவங்களும் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி கொண்டு வர்றது ஆண்டவருக்கு லைட்டுன்றதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்துடும் இம்மிடியேட்டாக லைட்டு எப்படியும். நான் என்ன சொன்னேன், பேசாமல் இந்த ஒரு ஃபால் சீலிங் லைட்டை மட்டும் எரியிற மாதிரி மற்றதெல்லாம் மற்ற சுவிட்சில் போட்டு இதுக்கு ஒரு தனி இது வரட்டும் அப்படின்னேன். அதையும் மாற்ற முடியாதான், நம்ம மேலே ஃபால் சீலிங் இது ரிமூவ் பண்ணால் தான் அதெல்லாம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுன்னாங்க. ஸோ அது கதைக்கு ஆகாத விஷயம். வேறு இங்கே இருக்கிற லைன்லேருந்து எப்படியாச்சும் லைன் மேலே கொண்டு போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இதோ பாருங்கள் எங்கள் கடிகாரத்தை ரெபேக்கா வாங்கி கொடுத்தது. வால் கிளாக்கு ரெபேக்கா வாங்கி கொடுத்ததுன்றதை விட நீ இப்போ அங்கே போய் இந்த கடையில் போய் இப்படி இருக்கிறத வாங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். நீ பாசமா கேட்டு என்னக்கா வேணும் சொல்லுக்கா சொல்லுக்காச்சு. நீயே வாங்க ரெபேக்கா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்க ரெபேக்கான்னு. இல்லக்கா உனக்கு பிடிச்சது சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்ச்சு. அதனால ஓகே சரி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னலாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ராஜேஷ் பார்த்தாரு. பார்த்துட்டு பெண்டிங்னா பெரிய பெண்டிங்லாம் இல்லை, சின்ன சின்ன பெண்டிங்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபைனல் ஃபினிஷிங் ஒர்க் நம்ம இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால பார்த்துட்டு இன்னும் ஒரு 10 days வந்து கம்பல்சரி ஒர்க் இருக்கும் சார் அப்படின்னாரு. வந்து அதுக்கப்புறம் 10 நாள் 11வது நாள் நம்ம பார்த்தோம்னா அப்படியே கண்ணில் அப்படியே ஸ்டார் இருக்கும். டைம் டைம் டைம். அதுக்கப்புறம் நான் அவர் சொன்னார் எங்கிட்ட சொன்னார், நாங்கள் எல்லாம் பக்காவா கிளீன் பண்ணி கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும், பத்திரமா மெயின்டைன் பண்ணுங்க, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவை இந்த வீட்டுக்கு அப்படி இப்படின்னாரு. மெயின்டெனன்ஸ் தேவை, நான் பண்ணி கொடுத்துருவேன், கொஞ்சம் நீட்டா மெயின்டைன் பண்ணுங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னாரு. என்ன நான் வேக்யூம் போட்டுருப்பா, டெய்லி வேக்யூம் கரகரன்னு 2 minutes வேலைப்பா. கூட்டுறதை விட வேக்யூம் போடுறது ஈஸி. சீரியஸா வேக்யூம் போடுறது ஈஸி. அந்தந்த ரூம்ல வச்சு டப டப டபன்னு இழுத்துன்னு வந்தேன், ஒரு டஸ்ட் கண்ணில் தெரியாது. கூட்டினா கூட பெருக்கினா கூட டஸ்ட் வந்துனே இருக்கும். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஃப்ரெண்ட்ஸ் 2nd floorல அப்பதான் தொடச்சி விட்டு போனா திரும்பி அவ்வளோ எறும்பு இருக்குது. எதுக்குடா எறும்பு இருக்குதுன்னு பார்த்தா உன் தேங்காய் எண்ணெய்க்கு வந்துருக்குது. அப்புறம் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு திண்ணர் இருந்தது, திண்ணர் எடுத்து அதுல தலை மேலேயே ஊத்திட்டேன். நிறைய திண்ணர் ஊத்தி தொடச்சி விட்டேன். அப்பதான் திண்ணர் அந்த ஸ்மெல்லு கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த ஏரியாலேயே அந்த எறும்பு வராது. நல்லா ஊத்தி தொடச்சி விட்டேன். அப்படியே தொடச்சி விட்டோம்னா பல 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 பலான்னு இருந்து எறும்பு வந்து அதை அப்படியே ஆக்கிரமிச்சிருந்தது. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் புது வீடு நம்ம இப்ப இன்னும் முழுசா புழங்க ஆரம்பிக்கல இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு பொறுக்க வந்தா கூட உடனே ஓடியாந்துருக்கு எறும்பு அந்த பக்கம். பெட்டி படுக்கையெல்லாம் அங்க இருந்து கட்டின்னு வந்தோம். இப்ப திருப்பி பெட்டி படுக்கையெல்லாம் கட்டியாச்சு. பேக் டு பெவிலியன் அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு தான் தாம்பரத்துக்கு தான் கிளம்பிட்டோம். எனக்கு ஒரு திருப்தி இந்த வாட்டி வந்ததுல ரொம்ப திருப்தி என்னன்னா ஆண்டவரையும் மாதாவையும் மாட்டியாச்சு. மத்த எந்த வேலை நடந்தது கேமராவை காட்டவே இல்லை பாருங்க. நீங்க கேமரா மாட்டியாச்சு, அவ்வளவுதான். சுத்தி வர கேமரா மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாரும் அப்படி கையை வச்சா கூட நம்மளுக்கு அலர் அடிக்கும். ஒண்ணுமே இல்லாத வீட்டுக்கு எதுக்குப்பா இவ்ளோ கேமரா உனக்கு? கேமரா எல்லாரும் வைக்கிறாங்க, நானும் நீ வச்சிருக்க ஃபேஷன். ஓகே, எல்லாமே நம்ம வீட்ல இருக்க மாதிரி அது இருக்குது. உன்னை வந்து கேக்குறேன், எதுக்குப்பா இவ்வளவு காசு செலவு பண்ணி போட்டு ஃபுல்லா இன்டீரியர் பண்ணேன். எல்லாரும் பண்றாங்க, நான் பண்றேன். அப்படிதான் சொல்றேன். அதே மாதிரிதான் எல்லாரும் கேமரா வைக்கிறாங்க, நானும் கேமரா வச்சேன். ஃபேஷன், அவ்வளவுதான் ஃபேஷன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம். நம்ம கிளம்புவோம். பாரு மத்தியானம் மிச்சம் மீதி சாப்பாடுலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எடுத்து போட்டு கிளம்பிட்டேன். நீ கிளம்பலாமா மௌலி? பர்த்டே சர்ப்ரைஸ் நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சர்ப்ரைஸ் மாதிரி சர்ப்ரைஸ் மௌலிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஒருத்தங்க வந்து கிஃப்ட் அமைச்சிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல வந்துட்டு என்ன கேட்டிருந்தா மைலோ வந்து பிடிக்கும், மலேசியாவில் டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. இங்கே எனக்கு கிடைக்கல, அதனால எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைனா யாருன்னா ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வாங்க, நாங்கள் காசு கூட கொடுத்துட்றோம் அப்படிலாம் சொல்லுவோம். யார் ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க அந்த ஆண்டி, அவங்க நேம் என்ன? சுமதி. அந்த ஆண்டி வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே கிஃப்டாக மைலோவில் என்னென்னமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க கிஃப்டா. மைலோவில் எவ்வளோ இருக்கா எனக்கே தெரியாது. இவர் வந்து இம்போஸ்டர், இவரை சேர்க்காதீங்க. ஆமா, அது பெறணும். அது இதோ மைலோவில் வந்து பிஸ்கட் சாண்ட்விச், பிஸ்கெட் சாண்ட்விச்,
பிஸ்கெட்ஸ், மைலோ பிஸ்கெட்டு. இது நக்கெட்ஸ் இல்ல, கெலாக்ஸ் மாதிரி பால்ல போட்டு கலக்கிக்கிறதா? இது நாங்க வாங்கிட்டு வந்தோம். இந்த நக்கெட்ஸும் சூப்பரா இருந்துச்சு. நக்கெட்ஸும் தீந்துருச்சு. நக்கெட்ஸும் நான் சாப்பிட்டு தீந்து போச்சு நக்கெட்ஸ். அதனால நக்கெட்ஸ் இந்தாடா ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம். பத்தாதுரா, 2 கிலோ 4 கிலோக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நன்றி. அப்புறம் எக்ஸ்ட்ரா கிஃப்ட், எக்ஸ்ட்ரா வந்து ஃபர்தர் ஒரு விஷயம், சாக்லேட். நீங்க கூட கிஃப்ட் தரல, அந்த ஆன்ட்டி கொடுத்துருக்காங்க எனக்கு. பாருங்க. நான் தான் சொல்லிட்டேனே, இந்த வருஷம் யாருக்குமே கிஃப்ட் இல்லை, என்னால செய்ய முடியாது. நான் வந்து ஏற்கனவே நான் செட்டப்பாமே அவன் போட்டு அடின்னு அடிக்கிறான், சொன்னா கேட்க மாட்டேன்றான். அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மௌலிக்கு வந்து சர்ப்ரைஸா இருந்தது. நாம சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரு அன்பு உள்ளம் வந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இங்க வந்தவங்க எங்களுக்காக வரல, அவங்க வேலையா வந்திருக்காங்க. வந்தவங்க சரி மௌலிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. எங்களால் நேர்ல போய் வாங்க முடியல. கண்டினியூஸா நம்ம ஒர்க்கு வீட்டு ஃபங்க்ஷன் அந்த ஷெட்யூல் இருந்ததுனால தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க, போர்ட்டல்ல போட்டு குத்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்பதான் ரிசீவ் பண்ணா அவங்க அதை ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் போர்ட்டல்ல போட்டு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் மௌலி பிஸ்கட் சாப்பிட்டானான்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சது எல்லாமே இங்க இருக்கு, நம்ம அங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம புது வீட்டுல இருந்து இங்க வந்த உடனே இந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டோம். சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச் சுமதி அவர்களே. மலேசியால இருந்து நன்றி.